அது நீ பத்திரமா வீட்டில் இருந்து படிச்சுட்டு நான் எப்பமா கேட்காம வந்துருக்கேன். கண்டிப்பா எப்பயும் கேட்க மாட்டேன். சரி சாமி, நீ ரூம்ல உட்காந்து பெட்ல உட்காந்து நீ படிச்சுட்டு தயவுசெய்து உட்காராத. போயிட்டு வாங்க, நான் உட்காரவே மாட்டேன். நான் அம்மா போய் ஃபோன் அடிப்பேன், நீ எங்க இருக்க நான் கேட்பேன். தயவுசெய்து உட்காராத. அப்புறம் அதுக்கப்புறம் நீ பார்த்துக்க, எனக்கு தெரியாது. சரியாப்பா? நான் போயிட்டு வரப்பா. என்னதான் இருக்குது சேர்ல உட்காரக்கூடாது? ஏதாவது புதையில ஏதாவது ஒழிச்சு வச்சிருக்காங்களா? என்ன பண்றது? என்ன பண்ற? ஒண்ணு இல்லடா, எங்க அம்மா இந்த சேர்ல உட்காரவே கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த சேர்லையா? ஆமா. அதான் என்ன பண்ணலாம், உட்காரணும்னு ஆசையா இருக்கு. உட்காரக்கூடாதுன்னு சொல்லி இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதே கிடையாது. சரி சரி, இப்பயும் செய்யக்கூடாது முடிவில் தான் இருக்கேன். ஆனா சரி சொல்லிட்டாங்களே, இந்த மாதிரியா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையா இருக்கு. ஆனா ஆசையா இருக்கு, சேரை பார்த்தா உட்காரணும் போல இருக்கு. அப்படியா? சரி சரி உட்காரு. சொல்லியிருக்காங்க உட்காரக்கூடாதுன்னு. இப்போ நான் உட்காரேன். டேய், நீ உட்காருயா? ஆமாண்ணா, நான் உட்காரேண்ணா. இங்க வா, இங்க வா. 24 மணி தான் எங்கள் வீட்டில் தான் இருக்க. 3 வேளை இங்கே தான் சாப்பிட்றேன். நான் பையனா, அவங்க நீ பையனா? அதுக்கு நீயும் உட்கார மாட்டேன், என்னையும் உட்கார மாட்டேன். இல்லை, கேட்குற கேள்வி பதில். நான் பையனா, நீ பையனா? நீ தான். நானே உட்காரக்கூடாதுன்னு யோசிச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ உட்காருன்னு வர. என்னடா? நானே உட்காரேன். நமக்குள்ள இல்லடா, நமக்குள்ள என்னவா? ஆமா, நமக்குள்ள என்ன? என்ன ஒரு சேருக்கு போய் இப்படி பேசுறியா? யார் நீ? தெரியாம இங்க யார் நீ? ஃப்ரெண்டு தானே? ஆமா. ஃப்ரெண்டுனா என்ன பண்ணும்? நீ ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டுனா என்ன பண்ணும்? டக்குன்னு கேட்டா என்னத்தரவா சொல்றது? எதுவுமே பண்ண மாட்டேன். டேய், நான் என்ன உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ற பாத்தியா? ஆமா, பண்றதெல்லாம் எல்லாம் சரி, நான் உட்கார்ந்து பேசுறேன்டா. பண்றதெல்லாம் பின்னாடியே தெரியும் அதோட விளைவெல்லாம். நீங்க உட்காருன்ற என்ன ஆகும்னு தெரியல. அவங்க உட்காரக்கூடாதுன்றாங்க, நீ உட்காருன்ற. டேய், அதுதான் நான் உட்காரேன், நீ தான் பயப்படுற. நானே உட்காரேன். நீயே உட்காரக்கூடாதுன்னாங்கடா. உன்னை பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், எடுத்துருவாங்க. சரி, அப்படி உட்காரு. சரி, உட்காரண்டா. உட்காந்து தொலைகிறேன். கூட பெரிய தொல்லையா போச்சு. ஆனால் அவங்க நம்பி உட்காடுறேன், என்ன நடக்குமோ தெரியல. ஒன்றா வாரா? என்னடா, நான் தான் கூட இருக்கேன். இதே மாதிரி தான் ஒன்று நடக்காதுன்னு சொல்லிட்டு அணி கூட்டு போய் பாதிலே விட்டு வந்துட்டேன். நானே உட்கார போனாங்க. உட்காருங்களா கொஞ்ச நேரம் நிற்க முடியாதுனால வேற சேர் ஆசை இருக்குன்னு சொல்லிட்டேன் பார்த்தாலே. சரி, நான் உட்காந்து தொலைகிறேன். நம்மளும் உட்கார முடியல, நீயா உட்காந்து கேட்கணும் சாமி. இங்கே வாப்பா, நீ பின்னாடியே நிற்காதுங்க. வா, பின்னாடியே தான் இதை நம்ப முடியாதுனால நல்லா தானே இருக்கு சேர்ல உட்கார. சரிடா, பசங்க சொன்னாங்க ஒரு இதில் ஃபோனில் ஒரு ஆப் சொன்னாங்கடா, அதில் காசுலாம் வரும் அப்படின்னாங்க. போட்டா? ஆமாம், நானும் பார்த்துருக்கேன்டா. சொல்லியிருக்காங்க தானே? நான் ஃபோன்லேயே இருக்குடா. ஆனால் நான் எதுவும் போட்டதுலடா. ஒரு காசு ஏதாவது போயிடுமோன்னு சொல்லிட்டு. இல்லை, நான் போட்டு பார்ப்போம்டா. போடுவோமா? காசு மட்டும் இருக்கா? ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். காசு நான் தான் போடணுமா? கப்பாட்ட நிறைய காசு இருக்குல்ல, போட்டு போடு தானே. நீ காசு போடு. என்ன நீ தானே நான் நண்பன் சொன்னேன். இப்போ சேரில் கூட நீ உட்கார வர மாட்டேற. இப்போ இது கூட செய்ய மாட்டியா? இப்படியே சொல்லி இன்னைக்கு என் சொத்து எல்லாம் எழுதி வாங்க போட தெரியல. இப்பெல்லாம் செய்ய மாட்டேன் நான். சரி போடு. முதல்ல ஒரு 10,000 போடு. கிளம்புறோமா? அதுவும் எங்கள் அப்பா காசுடா, கோயிலுக்கு போதுடா. சரி போடு. காசு தானடா. அப்புறம் ஏதோ ஒரு முடிவில் இருக்க, போடு. என்ன சொல்லுங்களா? அப்புறமா போட்டியா? வந்துருச்சாடா? இங்கே பாரு. 20,000 வந்துருச்சு பாரு. மறுபடியும் நமக்கு பரவாயில்லடா. எப்பா, இன்னைக்கு தானே ஒரு உருப்படியான காரியம் பண்ணியிருக்கு. இப்போ என்ன போய் திட்டல. சரி, எந்த நாம உட்காந்து வச்சுக்க. கொஞ்சம் மூஞ்சி கொடுத்தா பார்த்தியா நீ எங்கே வரேன்னு? சரி நான் மறுபடியும் போகலாமா? சரி, உங்கள் வீட்டுக்கு எங்கேயா ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டு போறியா? அதெல்லாம் வேணும். சோறு போட்டிருக்கேடா. ஒரு சாப்பாடுலாம் ஒரு விஷயமாடா. போடா. எப்படி உனக்கு வீட்டுக்கு போனேன்னா இப்போதான் அம்மா சாப்பாடு வடிக்கிறாங்க, கஞ்சி தான் இருக்கு, குழம்பு இல்லைன்னுவான். எங்கள் வீட்டுக்கு வந்தால் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு போவோம். இதெல்லாம் போய் இப்படி சொல்லாமா? நீ நண்பன் இல்லையா? நான் வேண்டாம். மறுபடியும் போடலாம். 50,000 போடுற? அப்பா 1 லட்ச ரூபா வரும்ல? வந்துச்சுன்னா சரி, போயிடுச்சுன்னா எப்படா போவோம்? நீ உனக்கு முன்னாடி தானே செய்யற. போயிடுச்சுடா. எப்படி போவோன்னு கேட்ட? போயிடுச்சு. அதெல்லாம் ஒரு விளையாட்டுல ஒரு
போங்க. டேய் அப்பா சரி இரு உங்கள் அப்பா காசு தானே பார்க்கறதுக்குள்ள சரிவா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிப்போம். சரி ஓகே. இந்த பாரு இதெல்லாம் அதுக்குள்ள இந்த கேம்லாம் இருக்கும். ஆமாம் அதுக்குள்ள இதில் வீடியோலாம் பாரு. அந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்கலாத போட்டுருக்கா சின்ன வயசுக்காரவங்களாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஆமாண்டா ஆமாண்டா. ஐயோ டேய் சாட் பண்ணுறா. இரு வரேன் இன்ஸ்டா போடுவோமா வீடியோ போடுவோமா சொல்லுங்க. செல்ஃபியா? ஆமாடா. இங்கே பாருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துருக்கேன். இதுல வேலையே கிடையாது. எது எடுத்தாலும் பாத்ரூம் போனாலும் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து போடுறது தான் வேலையே. நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துருக்கேன். டீ ஒரு எவ்வளோ பெருமையாக சொல்லி. சரி சரி சொல்லுங்க. இதான் என்னோட ஃப்ரெண்டு. எனக்காக எல்லாம் பண்ணுவான். பாருங்க அவனுக்காக நான் எல்லாம் பண்ணுவானா? எனக்காக ஒண்ணுமே பண்ண மாட்டான். இதெல்லாம் சொல்றேன். சரி ரைட் எல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. கமெண்ட்ஸில் கழுவிலே ஊற்றுங்க அவனை. அப்படிதான் பண்ணுவாங்க பாருங்க. சரி சரி வா அடுத்தது பாரு. அடுத்தது போட்டி என்ன ஆச்சு? போட்டி அம்மா தானே போட்டி. அது போயிடுச்சா? நீ 1 லட்சம் ரூபாடா. ஐயோ சரி நான் உள்ளா சரி சேட் பண்ணுங்க. அது என்ன ஆச்சு பாருடா. போலீஸ் போயிடுச்சு. பாவி பிரச்சனை வரும் போல இருக்கா? டேய் சரி சேர்ல உட்காந்ததுக்கப்புறம் தான் அட பாவி உன்னை நம்பி சேர்ல உட்காந்தேன். ஏதோ மாட்டி விட்ட காசு போச்சு. வேற போலீஸ் வருது போட்டுருக்கு. சரி ரைட்டு கிளம்பிடுவோம். நம்ம இங்கே இருந்தால் பிரச்சனை தான். போயிடுவோம். எங்கேயா போயிடுமா? சரி கிளம்பி போவோம் வா. சரி வா எந்திரி வா. வாடா. டேய் டேய் நம்ம சேர்ல உட்காரதே புரியா இருக்க. நான் உட்கார மாட்டேன்டா. நீ உண்மையை எழுத முடியல. நீ உட்காரதுக்கு அடிக்காத போனிது. நான் ஒன்றும் உட்கார சேர்ல உட்கார மாட்டேன்டா. சேரோட வருதுடா. டேய் இப்போ பாரு. உண்மையாடா? வா. டேய் விளாடாத. உன் சேர் ஒன்று ஒன்று வேணாடா. நீ தான் அப்படி தான் சொல்லி காட்டுறேன். வேணாம் நீ பார்ப்போம். நான் அதுக்காண்டி சொல்ல உண்மையாடா. டேய் நண்பா என்னடா என் நண்பன்டா. டேய் என் உயிர் லட்சமாக சொல்றியா? டேய் விளாடாத. உண்மையாடா எந்திரிக்கல பாரு. நீ வேணா ஐயோ டேய் அப்பா அப்பயே சொன்னாங்கடா உட்காரக்கூடாது. என்னடா சொல்ற? பேச்சை கேட்டு உட்காந்தேன். ஐயோ எங்க அப்பா வர நேரம். சரி இரு வரேன். இங்க என்னடா பண்றது? மறுபடி ட்ரை பண்றா டேய் எங்க அப்பா வர நேரம் ஆச்சுடா. டேய் எனக்கு முடியலடா. இருக்க முடியலடா. முன்னாலே முடியும்னா வேற என்ன முடியும்? சரி இந்த டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. டாக்டரா? ஆமாண்டா. ஏதாவது பிரச்சனைன்னு பார்ப்போம்டா. ஏதாவது பிரச்சனைன்னு பார்ப்போம்டா. சரி நான் கூட்டிகிட்டு வரேன். ஏய் நீ எங்கடா போற? இங்கேருந்து கூப்பிட்றா. இங்கேருந்து அப்படா எங்கேயுமே தட்டி போக முடியாதுடா. டேய் கூப்பிட்டு போயிட்டே ஏய் அப்பா உன்னை நம்ப முடியாதுடா. டேய் ப்ளீஸ்டா. டேய் காப்பாற்றிட்டு போடா. ஏய் இந்த மாதிரி சத்தியம் சொல்லி உங்க எத்தனை பாட்டி சாவடிச்ச? என்னையே சாவடிச்சிடாதடா. டேய் நான் சேர்லேயே ஒட்டிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. சத்தியம் வச்சு சாவடிச்சிடாதடா. டேய் நண்பா உயிர் நண்பன் சொல்லியிருக்கேன். உயிரை கூட தரும்னு சொல்லியிருக்கிறா. டேய் இப்போதானா சொன்னேன். நாங்கள் யார் மேலே சத்தியம் வேண்டாம். சீக்கிரம் வாடா. டேய் ஐயோ போனானே ரொம்ப நேரம் ஆச்சு. காண வேணும். எங்கள் அப்பா வர நேரம் வேறு ஆச்சு. டேய் அப்பா வந்துட்டியா? இந்த டாக்டரா? ஒன்றும் இல்லைங்க டாக்டர். வாங்க டாக்டர் உங்களை கவனிக்கவே இல்லை. டைலாக் வர மறந்துட்டேன். பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வெளியே என்னாச்சு? பத்திரமா பார்த்தேன். என்ன பிரசவத்துக்கடா போகிறேன் பத்திரமா பார்த்துக்கின்னு? கண்ணு தெரியாது. டாக்டர் கண்ணாடி சரி சரி ஒன்றும் டாக்டர் இந்த சேரில் வந்து எங்கள் அம்மா உட்காரக்கூடாதுன்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு வந்து உட்காரன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். இப்போ எந்திரிக்க முடியல. ஒட்டிக்கிச்சு எந்திரிக்க முடியல டாக்டர். எப்படியாவது காப்பாற்றுங்க. சவுண்டு வரலையா? ஐயோ டாக்டர் ஒட்டிக்கிச்சு தான் கூப்பிட்டேன் உங்களை. நீங்கள் பாட்டு வேறு ஏதாவது எழுதி கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி போயிடாதீங்க. வீக்காக இருக்கா டாக்டர்? நீங்கள் நெஞ்சில் வைக்கல. அது உள்ள ஏதோ ஒன்று அதெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க. சரி காலர் நல்லா
டாக்டர் இருக்கு? இல்லையே. கால் நல்லா இருந்தா நீங்க எந்திரிச்சிருக்கணுமே. ஹலோ. டாக்டர் கால் நல்லா இருந்தா எந்திரிச்சிருக்கணும். ஏன் எந்திரிக்கல? டாக்டர் கால் நல்லா தான் இருக்கு. இதுக்கு இடையில வேலை செய்ய. இதுவா? அதுதான் டாக்டர் ஒட்டி இருக்கு. ஒட்டி இருந்தாலும் எப்படிங்க யார் ஆடுறீங்க? எனவே ஊசி போடுறேன் பாப்போம். பாப்போங்கிறாரு. பெரிய டாக்டர் போன் போட்டுச்சா? போர்டெல்லாம் புதுசாக போடுவாங்க. நான் சர்டிஃபிகேட் பார்த்தியா? ஏய் இப்போலாம் ரொம்ப சரி இருக்கு ஊசி ஊசி கரெக்டாக போடுறாங்க. கரெக்டாக தான் எடுக்கிறாரு. டாக்டர் ஊசினா கொஞ்சம் பயம் பார்த்து போடுங்க. எப்படி தொடையில போடுறீங்களா? கையில் வேணா போடுங்க டாக்டர். வேலையே போடுறீங்களா? கேப் போட்டே போடுங்க. ஆ என்ன டாக்டர் பண்ணுறீங்க? இல்லை கொஞ்ச நாளாக வெட்டினரி டாக்டர் வேலை பார்த்தேன். ஐயோ வெட்டினரி டாக்டர்டா. டாக்டர் நான் மனுஷன். ஓகே அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் படித்தேன். ஊசி ஊசி இல்லை இது ஹியூமன் பீயிங் போடுறதா? பயப்படாதீங்க. மருந்து ஹியூமன் பீயிங்க்கும் போடலாம், அனிமலுக்கும் போடலாம். ஐயோ ஊசி போட்டுங்க, ஒரு டோஸ் பாருங்க. ஓகே எந்திரிங்களா? மேபி அதையும் செக் பண்ணிக்கங்க. பார்த்துக்கங்க பார்த்துக்கோங்க. அப்போ காப்பாற்ற முடியாது டாக்டர் உங்களால்? முதல்ல ஃபீஸ் கொடுங்க, அப்புறம் தான் சொல்லுவேன். ஃபீஸா? எல்லாரும் நிறைய காசு போட்டு கொடுத்துருந்தாருண்ணா. 50,000 அது ஒரு 50,000. உனக்கு சரியா ஒரு அம்மா நினைக்கிறேன் சரியா வரணும். இது எல்லாம் உங்கள் கணக்கில் தான் எழுதுவேன். சரி கொடு நல்லதான் சரி பார்த்துக்கோங்க. சரி ஒரு 1000 மட்டும் கன்சல்டிங் ஃபீஸ் சரிங்க ரைட் கொடுத்துட்டு வந்தாங்க. கூட பார்த்துக்கங்க. உடம்பு பார்த்தீங்களா? ஏன்னா சும்மா வந்து சும்மா போடாது காசு இவராலே முடியல. சரி டாக்டர் கூப்பிட போனல அங்கே ஒருத்தர் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருந்தாரு. அங்கே கூட்டமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் வர்றப்ப. அவர் வந்து என்ன பண்ண போறாரு? அவரு ஒரு கட்சி பெரிய கட்சினாரு. சரி பேசுறேனாரு. அவரை கூட்டிட்டு வரவா? சரி அவர் என்ன ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணிட்டா என்ன பண்ணுறது? எப்படி வரடா? டைம் வர ஆகிட்டே இருக்கா. எங்கள் அப்பாவோட நேரம் ஆச்சு. ஒரு நாள் நான் பாட்டு ஃப்ரீயாக பேசிட்டு பயமா இருக்கா? இப்போதான் அதான் யோசனையா இருந்துச்சு. அம்மா வந்து பிரைவேட் போயிருக்காங்க. சரி அம்மானா பரவாயில்ல நான் சமாளிச்சுடுவேன். ஆனால் அப்பாவை சமாளிக்க முடியாது. அப்படியா? சரி இது அதான் யோசனையா இருக்கு. பாப்போம் எதுக்கு வச்சு யோசிக்கலாம். சொந்தக்காரங்களா? யாரும் தெரியல. ஏன் யாரும் என்ன வேணும்னு? யாருமா என்னம்மா வேணும்? ஏன் வெளியில் நிற்கிறீங்க? என்ன வேணும்? ஓ சேச்சியா? மலையாளம் குறைச்சு அறியும் அறியும் அறியும். வாங்க வாங்க. சொல்லுங்க சேச்சி. அட்ரஸா? மலையாளம் தெரிஞ்சுக்கு ചേച്ചി എന്താ ഊർ ചേച്ചി? കൊല്ലം സൈഡിലുള്ളതാ. ഓ കൊല്ലമാ? വന്നിരിക്കണേ പോயிருக்கா? கொல்லடா கேரளால இருக்கு கொல்லம். தெரியாது உனக்கு? இவனுக்கு தெரியாது. இவன் லோக்கல் தான். நான் வந்திருக்கேன். ஓ அப்ப ഈ അഡ്രസ്സിനെ പറ്റി അറിയാമോ? அட்ரஸ் மலையாளம் தெரியும். അവിടുത്തെ അഡ്രസ് ഇല്ല ഇവിടെ ഉള്ളേ. மலையாளம் தெரியாது. கொஞ்சம் நான் தான் சொன்னேன் சேச்சி. சரி நான் உண்மையாக தான் சொன்னேன். குறைச்சி அறியும் சொன்னேன். குறைச்சி அறியும். அது மட்டும் தான் தெரியும். மலையாளத்துல குறைச்சி அறியும் அது மட்டும் தான் தெரியும். என்ன? அவங்க
போராட கூப்பிடுறீங்க ஆட்டோவை. പോയി പോയി ചോദിച്ചത് കിറുക്കൻ്റെ വാട്ടർ ശരി ആളെ വിട്ടേക്ക് ആ പോയേക്കാം சொந்தக்காரன் நினைச்சா என்னமோ பேசிட்டு தெரியுதா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நான் சொன்னேன்ல குறைச்சு அறியுங்க. அது மட்டும் ஒரு நாள் போனேன். வச்சு மட்டும்தான் அறியும் அவனுக்கு தெரியாம போச்சு. அதுதான் சொல்லிட்டேன் கடைசியா. ஒரு நாள் போனடா. அதுதான் நம்ம ஏதோ ஒரு நாள் சொல்லிட்டு போனேன். போனேன். சொல்லிட்டு இருந்தாங்க குறைச்சு அறியுங்க. சரி மலையாளம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அதை குறைச்சு அறியும்னு கற்றுக்கிட்டேன். ரைட்டு சூப்பரா சூப்பர். கூப்பிடா யாரையாவது சீக்கிரம் சீக்கிரம் என்னடா அப்படி பண்றாங்க? ஜாலியா வா. திட்டிட்டு போன மாதிரி இருந்துச்சு. உள்ள வர சீக்கிரம் யாரையாவது கூட்டிட்டு வரா. தம்பி சொல்லுங்க. யார் நீங்க? நான் என்ன யாருன்னு தெரியாது. 20 வருஷமா இருக்கப்பா கிங்கினி மங்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிங்கினி மங்கினி கிங்கினி அப்படி சொல்லக்கூடாது. கிங்கினி மங்கி கட்சி தலைவர் அமாவாசைன்னா தமிழ்நாட்டுக்கே தெரியும். அமாவாசை தெரியும். மாசத்துக்கு ஒருக்கா வரும். எங்க யாருக்கும் தெரியாது. அதனால தான் அமாவாசை வச்சுட்டேன். எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஓ அதனால சூப்பர் ஐடியா நிறைய நீங்க சீக்கிரமா அரசியல்வாதி ஆயிடுவீங்க. இப்ப நான் அரசியல்வாதிப்பா. சரி அரசியல்வாதி. அப்ப நான் மீட்டிங்ல இருந்து அப்படியே உனக்காக வரேன். என்ன பிரச்சனையா? சொல்ல வந்ததே மறந்துட்டு பாருங்க. சொல்லுங்க. இது உட்காந்து அந்த சேர்ல அம்மா உட்கார்றாங்க. உட்காந்துட்டேன் எந்திரிக்க முடியல ஒட்டிக்கிச்சு. உனக்கு சேர்ல உட்கார்ந்ததுனால பிரச்சனை. நான் சேர்லயே உட்கார்ல. அதான் என் பிரச்சனை. உங்களுக்கு உங்க பிரச்சனை. என்னைய காப்பாத்துங்க எப்படியாவது. காப்பாத்துல எனக்கு முன்னாடி யாரும் வந்து பார்த்தாங்களா? ஆமா அவர் 2 பேர் வந்தாங்கய்யா. யார் எனக்கு தெரியாம யார் தமிழ்நாட்டுல? ஒரு டாக்டர் வந்தாங்க. சரி டாக்டர் யார் பேர் என்ன? அவரு ஒரு பெரிய டாக்டரையா போர்டு போட்டு இருந்துச்சு. சரி பரவாயில்லையா? அதான் கேட்டு அவர் சொல்லாம போயிட்டாங்க. ஆள் கருப்பா இருந்தா பார்த்து கொஞ்சம் தனியா அவர்தான். ஓ அவரா? இது ஊசி எதுவும் போடல போட்டாங்க. ஏங்க அவரு ஏங்க பையன் கொஞ்சம் தடிப்பா எருமாடு மாதிரி இருக்காரு. அதுக்காக நீ மாட்டு டாக்டர் போட்டு வரலாம். MBBS படிச்சேன்னு சொல்லியிருப்பாரு. மாட்டு டாக்டரா? போன வாங்க சர்டிஃபிகேட் வாங்கினேன்னு சொல்லியிருப்பாரு. ஆமா சொன்னாரே அப்பவே நான் தான் அந்த சர்டிஃபிகேட் அடிச்சு கொடுத்தேன். அது கேட்டாரு வீட்டுல உங்களுக்கு அரசியல் எது எவ்வளவு பல்லனா எப்படி? ஏங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் நீங்க அடிச்சு கொடுத்தீங்க? அதுவும் பாருங்க நான் 100 ரூபாய் கேட்டேன். வீட்டுல டிஃபன் இல்லையா 50 ரூபாய் டிவி வாங்கி கொடுத்து போயாங்க. அப்படியே ஓடிட்டாருப்பா. ஊசியோட போட்டாருல்ல? ஊசி சிகப்புல மருந்து சிகப்புல ஒண்ணு மஞ்சள் ஒண்ணு பச்சையில ஒண்ணு போட்டாரு. ஏங்க அது என் வீட்டுல வச்சிருந்த சுகர் மருந்துங்க. அதையும் தூக்கிட்டு சுகர் எல்லாம் இல்லையே. ஐயோ எனக்கு இல்லப்பா. எனக்கு இருந்துச்சுப்பா. நாங்க பேர் கையாடுவோம். எனக்கு மாத்திரம் போலையே. கையாடுங்க என்னப்ப அதனால ஒரு கை ஒயர் வச்சிருக்கீங்க. சரி பண்ணிட்டேன். உன்கிட்ட வாங்குற பீஸ்ல தான் சொல்லுங்க. நான் என்ன இப்ப ஏந்திரிக்கணும் அவ்வளவுதானே. சரி அது பரவாயில்ல. ஊசி எதுவும் ஆகாது. அது அத்தனை வருஷம் ஆகாது. பசுமாட்டுக்கு போற ஊசி இதுன்னு பல்ல பசுமாட்டுக்கு போறதா? நீங்க எருமாடு மாதிரி இருக்கீங்க. பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாடு சொன்னது நேர் மாடு. சரி இருங்க கண்ணாடி போனா கண்ணு தெரியாது. அவரு ஊசி போடும்போது அவரும் கண்ணாடி போனா கண்ணு தெரியாது. இவரும் கண்ணு தெரியாது. நீ எங்க இருந்து கூட்டிட்டு வர ஆள் இல்ல தம்பி. கூட்டிட்டு வர கண்ணாடி போட்டா கண்ணு தெரியும். கண்ணாடி போட தெரியுங்களா? தெரியும். இங்க தானே இருக்கீங்க. சிகிச்சை முகாம் நடந்துட்டு இருக்கு. அங்கிருந்து ஆளு கூட்டாட்டியா நீ? எப்பா இங்க பாருப்பா. என் கட்சி பேருக்குன்னா எல்லாத்தையும் தெரியும்பா. எனக்கே தெரியல. உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியல. நான் இங்கதான் இருக்கேன் இவ்வளவு நாளா. எனக்கே தெரியல. அது ஒரு 20 வருஷமா அங்கதான் இருக்கும். 20 வருஷமா இருக்கீங்களா? சரி சீக்கிரம் கொஞ்சம் எழுக்கணுமா? சரி எழுப்பிடுங்க ஐயா எப்படியாவது. இது பெரிய பிரச்சனை தான். எனக்கு தெரிஞ்ச எதிர்கட்சிக்காரன் செஞ்ச சதி. எதிர்கட்சிக்காரன் செஞ்ச சதி. பார்லிமெண்ட் வரைக்கும் போறாரு. தம்பி பார்க்க கருப்பா இருக்கனால நீங்க கட்சிக்காரன் பிள்ளையா இருப்பாரு. அதனால எதிர்கட்சிக்காரன் செஞ்ச சதி. நீங்க ஒண்ணு கவலைப்படாங்க. இப்ப நான் அடுத்த வாரம்
டெல்லி போறேன். டெல்லி போய் கில்லி விளையாடாது உங்களை எழுப்பிடுறேன் சார். ஓகேவா? ஒரு வாரம் தான் ஒன்றும் சாப்பிடாதீங்க, தூங்காதீங்க, உட்கார்ந்தே இருங்க. என் கட்சிக்காரன் உயிரோடு இருப்பேன். ஒரு வாரமா? ஒரு வாரம் இங்கே உட்காந்துருக்கோம். ஆமா. அதுக்கு முன்னாடி நீங்க டெல்லி போயிட்டு வருவீங்க. நான் அதுக்கு முன்னாடி டாக்டர் இல்லைன்னா என் உயிர் போயிடும் போல சுகர் வைக்கலாம். ஆமா. அது பார்த்துட்டு நேராக போய் கிள்ளி விளையாடுறேன். எனக்கு சுகர் இருக்கும்போது அங்கே விளையாட முடியாது. டெல்லி எதுக்கு போறீங்க? சேர்ல பார்த்துருக்கிறதுக்கு. டெல்லி எதுக்கு போறேன்னு நீங்க நிறைய பேருக்கு தெரியாது. அதனால நான் எதுக்கு போறேன்னு தெரியாது. போயிட்டு ஒரு இடத்துக்கு பார்த்துட்டு வரேன். எப்படி இருக்காரு பார்க்கணுமா இல்லையா? பெரியவர்களாக இருக்காரு பார்த்துட்டு வரேன். சரி சரி. போய் பார்த்து காப்பாத்துங்கய்யா. காப்பாத்துறேன். நீ ஒன்றும் இல்லை, இப்போ கட்சி கொஞ்சம் தான் இருக்கு. நாங்கள் டெல்லி போகணும், நிறைய செலவாக இருக்கு. கட்சிக்கு நிதி உதவியாக ஏதாவது தர உண்டு ஒன்று தம்பி அப்பெல்லாம் திரும்பக்கூடாது, திரும்பவே கூடாது. திரும்ப அது நம்பி தருவார். உங்க அப்பா எனக்கு ரொம்ப தெரியும்பா. தெரியுமா? அப்பா தெரியுமா? தெரியும். நானும் ஒரே சுகர் பேஷண்டாக தான் இருந்தோம். ஓ, கிளாஸ் பண்ணி மாதிரி சுகர் பேஷண்டாக தான் இருந்தோம். சரி சரி. அதில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பழக்கம். நீ ஒன்றும் கவலைப்படாத, உண்ணாவிரதம் இருந்தாது. அங்கே எங்க அப்பாவோட சேர்றாங்களா? ஒரு வாரம் தான் நான் போயிட்டு எங்க அப்பாவோட சேர்றாங்க. நீங்க பார்த்துட்டு நான் இதை பேசிட்டு உங்களை எழுப்பி விட்டுறேன். சரி சரி. எதிர்கட்சிக்காரன் சும்மா விட மாட்டேன். விடாதீங்க. விடவே மாட்டேன். நான் அந்த ஒயரை விட்டு எனக்கு கையால் இருக்கிறக்காக ஒயரை பிடிச்சிட்டு சரியா? நான் ஒரு வாரம் தான் ஆகும். நான் போயிட்டு ஒரு வாரத்தில் வந்துடுவீங்க. ஒரு வாரத்தில் ஒரு வாரம் இங்கே ஒரு வாரத்துக்கு நான் ஒரே நாள் போயிட்டு நான் போயிட்டு 2 நாள் ஒரு நாள் விளையாண்டுட்டு இங்கே வந்துடுறேன். வந்தோடனே ஏற்றி விட்டுறேன். ஓகேவா? ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பியாங்க அப்போ இப்போ கொஞ்சம் பார்த்து சும்மா இருப்பா. நானே மனப்பாடம் பண்ணி விட்டிட்டு இருக்கேன். ஐயா 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 நேராச்சு. எங்க அப்பா நேரத்தை அதுக்குள்ள எழுப்பி பார்த்தா நீங்க ஒரு வாரம் இருப்பீங்க. அப்பா நேராச்சு. அப்பாட்ட அடி வரும். நான் சீக்கிரம் கிளம்பிடுறேன். சரி ஓகேவா? தம்பி அந்த ஜிபே நம்பர் அனுப்பிச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை, எதிர்கட்சிக்காரனை சும்மா விட மாட்டோம். ஓகேவா? கிங்கிமணி கட்சி தலைவர் அமாவாசை ஐயா காப்பாற்ற மாட்டீங்களா? காப்பாற்றிற போனதாக போறேன். நீங்க நான் காப்பாற்ற முடியும். சீக்கிரம் போட்டு சரியா? நாங்கள் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுவோம். அரசியல் வாக்குறுதி நான் பார்த்துட்டேன். அதுக்கு தான் அமாவாசை பேர் வச்சு. சரி சரி சரி. வெளிச்சத்தில் வாக்குறுதி கொடுப்பேன், இருட்டில் நிறைவேற்றுவேன். அந்த நிதி விட்டு போட்டுருக்கேன். சரியா? பிராடுகார பையன். அந்த பிராடுகார பையன். ஏடா அவனை ஏடா கூட்டிட்டு வந்தேன்? ஒரு வாரம் இதில் உட்காந்து சொல்லிட்டு இருக்கான். நான் ஒரு வாரம் எப்படி அதில் உட்காந்துட்டு இருக்குது? சரி உட்காந்து காலையில் பாத்ரூம் போகணும், பல்லு வளர்க்கணும், சாப்பிடணும். இதெல்லாம் எப்படி இதுலேயே போகிறது? கொஞ்சம் கஷ்டம் தான் போல. சரி இரு, நான் வந்துடுறேன். எங்கே போகிற? ஏன்னா நான் ஒரு வாரம் போயிட்டு வந்துடுறேன். ஒரு வாரமா? இல்லை அது வர வரைக்கும் எங்கள் அப்பாவை நேரம் ஆச்சு. அடி காப்பாற்றிட்டு போடா. அடியாவது பக்கத்தில் தான் தப்பு விட மாட்டேன். சீரியஸாக பண்ண வேண்டிய சீரியல் அப்படியே முடியல. போயிடலாம்டா. எழுப்புடா எழுப்புடா. வேற யாராவது ஒரு எல்லாம் வர சொல்றா? வேற யாரும் இல்லடா. எனக்கே பயமா இருக்கும். பப்பா இருந்தா எடுத்துட்டு வர அடிப்பாரா. எல்லாரும் கடவுள் டாக்டர் கடவுள் நம்புன்னு சொல்லிட்டு போனாரு. அப்படி டாக்டர் எல்லா டாக்டரும் அதுதான் சொல்றாங்க. எவன் நம்பலாம்? என்ன பண்ணலாம் கடைசியா? கடைசியாக வழி இல்லை. எங்கள் அம்மா ரூட்டு தான் போய் பார்க்கலாம். அம்மா கிட்டியா? எப்படி சேனல் தத்துட்டு வர? இல்லைடா, எங்கள் அம்மா ஒன்று சொல்லியிருக்காங்கடா, அதை செஞ்சு பார்க்கலாம். சொல்லி என்ன பண்ணலாம்? எங்கள் அம்மா இந்த சர்ச்சுக்கு போகிறப்பெல்லாம் சொல்லுவாங்க. சரி நீயும் வாடா ஜோம் பண்ணி. கடைசியாக அங்கேயும் போய் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஜோம் பண்ணினா அவங்கெல்லாம் சரியாயிடும். சரி வரேன். அதையாவது பண்ணுறா? பண்ணி பண்ணு. எனக்கு தெரியுமா அது? ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. இல்லை சொல்லுவாங்க எங்கள் அம்மா சொன்னேன். உனக்கு தெரியாது. அவளை பார்த்ததே இல்லை ப்ரேயர் பண்ணுறது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அதையாவது பண்ணு. அது செய்வோமா? சரி எல்லாரும் காப்பி வச்சு ஓட்ட வேண்டிய ஓட்டு. சரி இருந்தாலும் இப்போ என் நண்பனுக்காக இது ஒன்றையாவது நான் கரெக்டாக செய்கிறேன். பண்ணுறான். பண்ணி தோடா. இயேசுவே இயேசுவே எங்கள் நண்பனை காப்பாற்றுங்க. என்னை காப்பாற்றுங்க. எதிர்பார்த்து மட்டும் முதல்ல உனக்காக தான் உங்களோட பேசிட்டு இருக்காருவா. பண்ணுறேன். இயேசுவே என் நண்பனை காப்பாற்றுங்க. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க ஆபத்தில் உங்களை நோக்கி கூப்பிட்டா நீங்கள் இதை கேட்பேன்னு சொல்லியிருக்கீங்க. என் நண்பனை எப்படியாவது காப்பாற்றுங்க. யாரும் வந்துருக்காங்க. ஐயா யார் ஐயா நீங்கள்? வணக்கம் தம்பி. வணக்கம் வாங்க. யார் நீங்கள்?
ஐயா பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் நாங்க. அப்படியா, என்ன பிரச்சனை? ஆமாங்க ஐயா, அந்த சேர்ல வந்து எங்க அம்மா உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. எங்க அப்பா சொல்லியிருக்காராம். ஓகே. அது இவன் சொல் பேச்சு கேட்காம உங்க அம்மா அங்க பிரேயருக்கு வந்திருந்தாங்க. சரி சரிங்க ஐயா. அதான் அப்புறமேட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி அவங்க வீட்டுக்கு நான் வரேன் பிரேயர் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். ஓ வரலையோ? அம்மா வரலைங்க ஐயா. அதான் அம்மா வரதுக்கு முன்னாடி எப்படியாவது எழுப்பிடணும்னு ட்ரை பண்ணோம். ஓ அப்படியா, உங்க அம்மா இதில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி உட்காந்தியா நீ? ஆமாங்க ஐயா, நான் இவன் பேச்சை கேட்டு உட்காந்தேன். அப்படியா? இவன் பேச்சை கேட்டு பண்ணது எல்லாம் விலகாதுதான் ஐயா போகும். அப்படியா? சில நேரங்கள்ல அப்படித்தான் இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா சில விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்பிலே முடியாது. ஆமாங்க ஐயா, அப்படிதான் மாட்டிட்டோம். அப்படித்தான் பாரு, அன்புள்ள இயேசப்பா மகனுக்காக ஜெபி. கண்ண முடிய வச்சோம், நீ கண்ண முடி தம்பி. அன்புள்ள இயேசப்பா இந்த மகனுக்காக ஜெபிக்கிறேன், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க இயேசப்பா. தம்பி ஐயா நல்லா படிப்பீங்க, எல்லாம் செய்வீங்க, ஆனா இது ஏன் செய்றீங்க? எது ஐயா? ஐயோ, இது ஏன் செய்றீங்க? அது எப்பயாவது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்ச நேரம் பண்ணுவேன். பார்த்தீங்களா, இதை செய்ய ஆரம்பிச்சது தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது. ஆமாங்க ஐயா, நான் ஃபேஸ்புக்ல போய் தான் ரொம்ப நேரம் டைம் போகிறதே தெரியும். அதான் சொன்னேன். அப்ப இது பிரச்சனை இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இதுக்கு மேலே பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? இது பிரச்சனை இருக்குது. ஓ ஆமா, என்ன பிரச்சனை தெரியுமா? இது பார்த்து பார்த்து கடைசியில நீ தானே செய்ய வச்ச, நீ தானே செய்ய வச்சது. அப்ப இப்படித்தான் மாட்டி நிற்கும். புரியுதா? இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கும்போது, செயல்ல இருக்கும்போது இந்த மாதிரி மாட்டி முடிக்க வேண்டியது. புரியுதா? எடு எடு எடு, இப்ப எடு, நீ எடு, நீயே எடு பார்ப்போம். ஏன்னா உனக்கு தெரியும் நீ என்ன செஞ்ச அப்படின்னு. பத்தியா, இவன் தானே செய்ய வைச்சது. ரெண்டு பேரும் சேர்ந்துதான். ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிங்க. அப்ப செய்ய ஆரம்பிச்சா என்ன ஆகும்? என்னப்பா இல்ல என்ன இருக்குது? எடு 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 எடு. உங்கள்கிட்ட எதுவும் இல்லையாடா? என்ன என்கிட்டயே இருக்கு. என்னது? இது இன்னும் எடு 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 எடு. அவர்கிட்ட செப்பரேட்டா செஞ்சிருப்பா சொல்லியிருப்பாரு. என்னது? ஆமா, கொஞ்ச நேரம் தான் ஏன் பார்ப்பேன். கொஞ்ச நேரம் தான் பார்ப்பேன். அதனாலதான் கொஞ்ச நேரமா இங்க இருக்கிறேன். ரொம்ப நேரமா இருக்குங்க. அதான் சொன்னேன். அப்ப உட்காந்துட்டே இருக்க தோணும். ஆமாங்க, என்ன சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும். புரிஞ்சுச்சா? இது உலகத்தாலெல்லாம் மாற்ற முடியாது. அதான் ரெண்டு பேர் வந்தாங்க, ட்ரை பண்ணாங்க. உலகத்தால இதெல்லாம் மாற்ற முடியாது. உலகம் இதெல்லாம் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து செய்யுங்கன்னு சொல்லுது. அப்ப அவங்களால இதெல்லாம் காப்பாற்ற முடியாது. ஒரே ஒருத்தரால தான் காப்பாற்ற முடியும். யாருக்கு தெரியுமா? நமக்காக சிலுவையில் அரைஞ்சு தான் ரத்தத்தையே கொடுத்து இந்த காரியத்தை எல்லாம் விட்டு மீண்டு வர்றதுக்கு தான் ரத்தத்தையே கொடுத்த இயேசுவால தான் முடியும். ஓ சரிங்கய்யா. புரியுதா தம்பி? உங்களுக்கு இப்ப உங்களுக்கே தெரியாம நீங்க மாட்டி நிக்கிறீங்க. ஆமா ஆமாங்கய்யா. ஆமாவா இல்லையா? இப்ப இப்படியே விட்டுட்டு போனா என்ன ஆவீங்க? இதுலயே அடிமைத்தனமாகி ஒண்ணுமே இல்லாம போயிருவீங்க. ஆமாவா இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் என்னை அனுப்பிச்சார். யதார்த்தமா உங்க அம்மா பார்க்க தான் வந்தேன். இங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். உங்களை பார்த்துட்டு நீ வந்து ரொம்ப நல்லது ஐயா. இதெல்லாம் விட்டுட்டீங்க. இப்ப நீங்க ஒன்னே ஒன்று செய்யணும். சொல்லுங்க ஐயா. சொல்றத கண்ணை மூடி சொல்லுங்க பார்ப்போம். அன்புள்ள இயேசப்பா, அன்புள்ள இயேசப்பா, என் பாவத்தை மன்னிங்க, பாவத்தை மன்னிங்க. நான் உமக்காக வாழ்வேன், நான் உமக்காக வாழ்வேன், உங்களுடைய சித்தத்தை செய்வேன், உங்களுடைய சித்தத்தை செய்வேன். உலகத்துக்கு நீங்க வந்து, இந்த உலகத்துக்கு நீங்க வந்து ரத்தத்தை சிந்துறீங்க, ரத்தத்தை சிந்துறீங்க. அதற்காக நன்றி, அதற்காக நன்றி. ரத்தத்தை என் மேல பாய்ச்சி, ரத்தத்தை என் மேல பாய்ச்சி பாவத்தை மன்னிங்க, பாவத்தை மன்னிங்க. இன்னையிலிருந்து நான் உங்களுடைய பிள்ளையாண்டவர், நான் உங்களுடைய பிள்ளையாண்டவர். கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. நீரே ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகள் பற்றி ஞானத்தை கட்டளையிடுகிறவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஐயா எந்திரிச்சுக்கடா. ஏய் ஐயா எப்படிங்க எழுப்புனீங்க? நான் ஒண்ணுமே செய்யல தம்பி. இது எல்லாம் வெளியே போச்சு, தானாவே நீ எந்திரிச்சிட்ட. ஓ சரிங்க. இதெல்லாம் தான் உன்னை பிடிச்சி வச்சிருக்கு. அதை முன்னேற முடியாதபடி, உன்னை ஏற்க எந்திரிச்சு போக முடியாதபடி நிறைய பிடிச்சி வச்சிருக்கு. புரியுதா இப்போ உங்களுக்கு? இனிமேல் மாட்டாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா குறைச்சிக்கலாம். சரியா? காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுல இருந்து தப்பிக்காம இருக்குன்னா தப்பிக்கின்னா ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன தெரியுமா? இது வரைக்கும் நீ சர்ச்சுக்கு போடல, இந்த சர்ச்சுக்கு போய் பாருங்க. இனிமேல் கண்டிப்பா ஒரு மணி நேரம் உட்காந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறும். இதெல்லாம் திருப்பி உங்கள்கிட்ட வரவே வராது. ஆனா இப்ப நான் விட்டுட்டு போனேன்னா நீங்க திருப்பி இப்படியே விட வேணாம்னு நினைச்சீங்கன்னா திருப்பி வந்துடும். சர்ச்சுக்கு வரும். சர்ச்சுக்கு ஒரு மணி நேரம் தான் வர
போறீங்க. சரி. உங்க வாழ்க்கையே மாறும். சரியா? ஓகே, நீங்க வருவீங்களா? காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. சரி, ஓகே.